مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. உங்கள் அனைவரையும் இந்த மகத்தான விழாவுக்கு வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். பங்களாவத்த அல் மதரசத்து தக்குவாவின் முதலாவது பரிசளிப்பு விழா மிக கோலாகலமாக இப்படி ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த விழாவின் பிரதம அதிதியாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் கௌரவ பொதுச் செயலாளர் ஷேக் அர்கம் நூராமின் ஹசரத் அவர்கள் இன்னும் சொற்ப வேளையிலே எங்களுடைய மஜ்லிஸுக்கு வருகை தரவிருக்கின்றார்கள். அத்தோடு ராகம வைத்தியசாலையின் திடீர் மரண பரிசோதகர் ஷேக் சஜீர் உஸ்வி ஹசரத் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய பள்ளி வாயிலுடைய பிரதம பேஷிமாம் ஷேக் தாரிஷ் ஹசரத் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். பள்ளி வாயிலுடைய தற்போதைய தலைவர் அல்ஹாஜ் சப்ரி, தற்போதைய நிர்வாக உறுப்பினர்கள், முன்னைய நாள் நிர்வாக உறுப்பினர்கள், முன்னைய நாள் நிர்வாக தலைவர்கள், இப்படி பெரும் திரளானவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்றவனாக இந்த விழா ஏன் எதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது தொடர்பில் ஓரிரு வார்த்தைகளை சொல்லிவிட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். இலங்கையிலே பல்லாயிரக்கணக்கான குர்ஆன் மதரசாக்கள் நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். எல்லா குர்ஆன் மதரசாக்களும் மாணவர்களுடைய தீன் கல்வியை சிறப்பாக்க வேண்டும், மார்க்கத்தோடு அவர்களை தொடர்புள்ளவராக ஆக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கங்களுடன் நடைபெற்றாலும் கூட மாணவர்களுக்கு மத்தியிலே ஊக்குவிப்புகள், போட்டி நிகழ்ச்சிகளை நடாத்தி அவர்கள் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும் என்ற அடிப்படையிலே பல்வேறுபட்ட திட்டங்களை பலதரப்பட்ட அமைப்புகளிலே நடாத்தி வருவதையும் நீங்கள் அறிவீர்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் கடந்த 2000ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த மதரசாவிலே இப்படியான ஒரு நிகழ்வு கடந்த காலங்களிலே நடைபெறவில்லை. அதனை அறிந்த நிர்வாகிகள் இங்கே நடைபெறக்கூடிய இந்த மதரசாவுடைய மாணவர்களும் அவர்களும் ஊக்கப்பட வேண்டும், உற்சாகப்பட வேண்டும், அவர்களும் தினமும் மதரசாவுக்கு வர வேண்டும், மார்க்க கல்வியை சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் எங்களுடைய பள்ளி ஹசரத் திடீரென்று ஒரு நாள் விடுமுறையிலே சென்று விட்டால் இங்கே மதரசாவிலே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை இமாமத் செய்ய வேண்டும், இப்படியான உயரிய நோக்கங்களோடு பலதரப்பட்ட மசூராக்களை வைத்தார்கள். அதன் நிறைவாக ஒரு மசூராவுக்கு நானும் அழைக்கப்பட்டேன். என்னையும் அழைத்து சொன்னார்கள், இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும், இவர்களை தினமும் மதரசாவுக்கு வரக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும், இவர்களை எப்படியாவது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் ஒரு போட்டி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கின்றோம், முடிந்தால் எமக்கு உதவுங்கள் என்று. அந்த நாளில் இருந்து நான் நினைக்கிறேன் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் அந்த மசூரா நடைபெற்றது. அன்றிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் முடிந்த அளவு மாணவர்களுக்கு மத்தியிலே அவர்களை பயிற்றுவிப்பதற்காக வேண்டி கொழும்பு வாழை தோட்டம் அல் மதரசத்து நஜ்மியாவின் உஸ்தாதாக்களை நாங்கள் அழைத்து வந்தோம். 2-3 உஸ்தாதாக்கள் இங்கே வந்தார்கள். இந்த மாணவ மாணவிகளை சிறப்பாக பயிற்றுவித்தார்கள். மிக குறுகிய காலத்திலே இந்த மாணவர்கள் எல்லா போட்டி நிகழ்ச்சிகளையும் தைரியமாக நடுவர்களுக்கு முன்னால் செய்யக்கூடிய அளவிலே அவர்கள் தயாரானார்கள். அதன் விளைவுதான் இன்றைய நாளிலே அவர்கள் பாராட்டப்படுகின்றார்கள். இப்படிதான் இந்த நாம் கடந்து வந்த பாதையை சொல்லலாம். இன்னும் தெளிவாக அடுத்தடுத்த நிகழ்வுகளிலே நான் பேசுகின்றேன். நிகழ்ச்சியை நாங்கள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்போம். இதே மதரசாவிலே ஓதி நடைபெற்ற கிராத் போட்டியிலே 1ஆம் இடத்தை பெற்ற சகோதரர் அமன் ஃபசீர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் உத்தியோகபூர்வமாக கிராத் ஓதி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக வேண்டி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வضுஹா வல்லைலி இதா சஜா. ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى
ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله الحليم. வந்த விழாவுக்காக வேண்டி வருகை தந்த உங்கள் அனைவரையும் உத்தியோகபூர்வமாக வரவேற்க வேண்டும். அதுதான் எங்களுடைய சம்பிரதாயம். எனவே வரவேற்புரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி இந்த பள்ளிவாயல் நிர்வாக சபையுடைய செயலாளர் சகோதரர் ஆஷிக் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக எமது விசேட அதிதி இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர் அஷேக் அக்ரம் நூராமின் அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம். அவர் இன்னும் வரவில்லை. இன்ஷா அல்லாஹ் சிறிது நேரத்தில் அவர் இங்கு சமூகம் அளிப்பார். அத்தோடு ராகமை வைத்தியசாலையின் திடீர் மரண பரிசோதகர் அஷேக் சஜீர் உஸ்வி நமது பள்ளிவாயலில் கடந்த 15 வருடங்களாக 2004ஆம் ஆண்டிலிருந்து தராவி தொழுகைக்காக இங்கு முன்னின்று நடத்தி எங்களோட மிகவும் நெருங்கிய ஒரு மௌலவியாக நாம் அறிந்தவராக இருக்கக்கூடிய சஜீர் ருஸ்வி அவர்களை நிர்வாக சபையின் சார்பாக வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தோடு நமது பள்ளிவாயல் மദ്രஸாவின் அதிபர் மற்றும் பள்ளிவாசலின் பேஷிமாம் அவர்கள் தாரிஸ் மன்னாரி அவர்களையும், அடுத்ததாக நம்முடைய பள்ளிவாயல் நிர்வாக சபை தலைவர் சப்ரி சமத் அவர்களையும் மற்றும் இங்கு நம்ம அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து பிரமுகர்கள், உலமாக்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றார், மாணவர்கள், அத்தோடு நம் அன்புக்குரிய மஹல்லாவாசிகள் அனைவரையும் இந்த பள்ளிவாயல் நிர்வாக சபை சார்பாக வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எனது உரையை சிறிதாக வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் இந்த பள்ளிவாயல் பற்றி ஒரு வரலாறை சிறிதாக ஞாபகமூட்டுவது சிறப்பு என்று நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் இப்பள்ளிவாயல் கட்டப்பட்டு இன்றைக்கு 28 வருடங்கள் ஆகின்றது. 1996ஆம் ஆண்டு இறுதி காலப்பகுதியில் பள்ளிவாயல் கட்டப்பட்டு அதற்கு ஸ்தாபகர்களாக நிர்வாகிகளாக இருந்தவர்களை இச்சந்தர்ப்பத்தில் ஞாபகமூட்டுவது நல்லது என்ற எண்ணத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் ஸ்தாபக தலைவராக முகமது லாஃபிர் அவர்களும், அவர்களை தொடர்ந்து உறுப்பினர்களாக முகமது ஃபாரிஸ், முகமது சலீம், அமீர் அலி, அப்துல்லா ஹுசைன், ஃபைசுல்லா ஷரீஃப், அசர் ஷரீஃப், ஜஸ்மின் ஷரீஃப், இத்ருஸ் ஜவாஹிர், ஹைதர் அலி, இப்ராஹிம் நிலாமுடீன், துவான் முத்தாலிப், உத்மான் லபே மக்கீன் மற்றும் ஃபைசர் அஜியார் அவர்கள் அந்நேரத்தில் ஸ்தாபக உறுப்பினர்களாக இப்பள்ளிவாயலில் முன்னின்று நடத்தினார்கள். அதில் தற்போது இந்த மஹல்லாவில் துவான் முத்தாலிப் மற்றும் இப்ராஹிம் நிலாமுடீன், ஜஸ்மின் ஷரீஃப் ஆகியவர்கள் இன்னும் நமது மஹல்லாவில் இருந்து வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதனோடு நம்முடைய பழைய தலைவர்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆரம்பமாக ஸ்தாபகர்களுக்கு அடுத்தபடியாக அல்ஹாஜ் ரமீஸ் அவர்கள், அவரை தொடர்ந்து அல்ஹாஜ் ஹிஷாம் அவர்கள், அவர்களை தொடர்ந்து அல்ஹாஜ் ஃபசால் அவர்கள் நமது பள்ளியின் தலைவி பொறுப்பை ஏற்று நிர்வாகம் செய்து அல்ஹம்துலில்லாஹ். அதனைத் தொடர்ந்து நமது நிர்வாக சபை 2019 அல்ஹாஜ் சப்ரி சமந்த் அவர்களின் தலைமையில் இன்று வரை நடத்தி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். விசேஷமாக இந்த நிகழ்வுகள் முதன்முறையாக இந்த பள்ளியில் ஒரு பரிசளிப்பு விழா நடத்த சந்தர்ப்பம் கிடைத்தது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். எதிர்காலத்தில்
இதே மாதிரி இதைவிட சிறப்பாக நிகழ்ச்சிகளை நடத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு என் துறையை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يرد ولا طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. جزاك الله خيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. سورة الإخلاص. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم warahmatullahi wabarakatuh. Ya Allah, don't deprive me, Allah, oh Allah, from building your beauty, Allah, oh Allah, oh my Lord, please be, Allah, oh Allah, Rabbi Jallallah, Allah, oh Allah, Mafi Kalbi Kairullah, Allah, oh Allah, Nur Muhammad Sallallahu Allahu Allah, Hakla ilaha illallah, Allahu Allah, Who is the only one, Allahu Allah, Who is the King, Allahu Allah, Who is the merciful, Allahu Allah, Rabbi Jallallah, Allahu Allah, Mafi Kalbi Kairullah, Allahu Allah, Nur Muhammad Sallallahu Allahu Allah, Hakla ilaha illallah, Allahu Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem, amma ba'd. Honorable chief guests, respected teachers, elders, my dear parents and friends. Today I presented here on a special occasion to talk to you on the topic everyone needs: peace. Islam is the religion of peace. Peace cannot exist without goodwill and toleration. The
where the sun itself comes in the same way as in our feet. Every Muslim has his son abundant peace be unto you. Submission to the will of Allah is one of the most complete peace of his desire and action. Allah makes love is in the Holy Quran, Surah Al-Imran, and hold fast all together by a rope which Allah speaks to us you, and remember that you are a big on you. Peace is a great necessity to the whole world who existed for another. It is a reality which are higher to achieve from nation to nations. More countries have problems than Indian countries. For example, India against Pakistan, Israel against Palestine, Afghanistan against Iran against America. This makes us understand that the moment trouble the nation have been faced without peace. Peace is not a simple thing, but you will be able to learn to return any difficulty. As children must try to obtain peace. All the days of the nation have been so many problems because we do not have peace. So the last word I would like to say is that may Allah bless our Sri Lanka with a peaceful and beautiful future. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. To the honorable chief guests, respectable teachers, my dear parents and friends. How important is education? Have anyone thought of that? Today I would like to enlighten you on the importance of education. It's not only explains about the importance of education, the significance of gaining knowledge, and the knowledge of educating others. It is said in the Quran, Surah Al-Baqarah, verse number 31. وَعَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا, which means Allah SWT taught Adam a.s. the names of all things. This shows that Allah SWT has gifted Adam a.s. the gift of knowledge. Allah SWT has not only proven that He is the provider of knowledge, but He also gives a high place to those who seek knowledge. He said in the Quran, verse number 11 of Surah Al-Mujadila, that Allah SWT will bless those who are gifted with knowledge in rank. What more is that the first word revealed by Allah SWT to our Prophet Muhammad sallallahu alayhi wa sallam is Iqra, which means read. The importance of education is not only mentioned in the Quran, but we have numerous hadiths where Prophet Muhammad sallallahu alayhi wa sallam has emphasized the importance of seeking knowledge. It was narrated by Abu Hurairah radiallahu that Muhammad sallallahu alayhi wa sallam said that the best of charity is when a Muslim gains knowledge, then he gives it to his Muslim brother. In another hadith, once again narrated by Abu Hurairah radiallahu that the Messenger of Allah said that whoever takes part to gain knowledge, Allah SWT will make their path in paradise easy for him. I would like to conclude my speech with a quote from APJ Abdul Kalam. Learning is great, study leads to thinking, thinking provides knowledge, and knowledge makes you great. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Muhammad Nabina Abinurul Hadina Min Makkah Habibi Nuru Satal Madina Min Salah Salatu Mitahallak Sifatu Ya Bahdil Dillu Mashi Yashfa'u Mamatu Muhammad Nabina Abinurul Hadina Min Makkah Habibi Nuru Satal Madina Min Salah Salatu Mitahallak Sifatu Ya Bahdil Dillu Mashi Yashfa'u Mamatu Ya Imamna Ya Amin Ya Sanadil Muslimin Ya Habibi Ya Muhammad Ya Nabi
تمثل السلام للحبيب مسك الختام الحياة في الصلاة فليصل وراء محمد نبينا أبي نور مدينة من مكة حبيبي نور سطع المدينة من صلى صلاته بتهلك صفاته يا بخت اللي الدل ماشي يشفع له مماته جزاك الله خير. Respectful teachers, my dear parents and friends, Assalamualaikum. Today I would like to give a good speech about the forms of education. Islam wide and expensive forms of education, excellence of learning knowledge, reading, studying, and writing. We have an old Quran is more practical education. Surah Baqarah it has said, وَأَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا. Allah taught Adam and Islam all names that existed in this world. So we have done the first episode from Adam and Islam, the father human being. In connection that the Quran promotes with learning knowledge, reading, reciting, and writing. The Al-Quran contains the forms of education. It expressed by the learned person the fear of Allah. Not only the outcome says the functions of education. The how-user forms of education. Rasul Islam has said, خَيْرُكُمْ مَنْ تَعَلَّمَ الْقُرْآنَ وَعَلَّمَهُ. The best among them is who studies the Quran and teaches to others. The best person is to learn Quran and teach to others. Recognize the importance of education. The learned person is a moon. The learned person is a hero. فمن قال الله تعالى في التنزيل العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم. Honorable Chief Guests, respected teachers, parents, and my dear brothers and sisters. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I thank the Almighty Allah for this opportunity given to me to participate in this speech contest. Today, I am presented here on a special occasion to deliver a good speech on the topic of brotherhood in Islam. I shall quote a few things of our Holy Prophet Muhammad sallallahu alaihi wasallam of the entire quote. If a believer does not help another fellow Muslim brother, he shall never be a true Muslim. And again, our Holy Prophet Muhammad sallallahu alaihi wasallam says, if we do not cooperate and be together and unless helpful to each other, everything shall be much brighter. Allah the Exalted says in the Holy Quran, Surah Al-Ayah 61, but when you enter houses, greet each other with a greeting of blessing and purity as from God. Thus, God makes clear signs that you may understand. The message is clear. Whatever is happening in the brotherhood is actually happening to yourself. Any aggression against any part of the brotherhood is an aggression against all of it. O brothers and sisters, O children of Father, when there is no conflict between brothers, it is not to be ignored. The Messenger of Allah says the connection between Muslims is like that of a strong building. One part strengthens another. The Prophet Muhammad sallallahu alaihi wasallam showed this by interrupting the finger of one hand with those others, so that the Muslims should be united and conquering, thereby strengthening one another. The Ummah is a family unit. Family unit can be tight meaning. When conflict flares up, it is allowed to burn itself up. And then any words, weakness, and even insults are forgiven. This is the true nature of brotherhood that we see in family bonds only by blood and within the name of Islam. The Prophet Muhammad sallallahu alaihi wasallam said in another hadith, all mankind is from Adam and Hawa, and Adam has no superiority over a non-Arab.
No Arab has any superiority over an Arab. Or the white has no superiority over black. No black has any superiority over white. Only by plenty of good actions. So we should learn that every Muslim is a brother to every Muslim, so that the Muslims constitute only brotherhood. You not therefore you just risk yourself. Instead, just strengthen our brotherhood together. Warahmatullahi wabarakatuh. I'm here to say dua for the care. After the takbir, وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين. إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين. الركوع سبحان ربي العظيم وبحمده. After the rukuu, ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. In sujood, سبحان ربي الأعلى وبحمده. Middle sitting, ربي اغفر لي وارحمني واجبرني وارفعني وارزقني واهدني وعافني. التحيات المباركات الصلوات الطيبات لله. السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. السلام علينا وعلى عباد الله الصالحين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. Warahmatullahi wabarakatuh. Today I will be reciting 5 hadiths with its meaning. Hadith number 1. قال رسول الله صلى الله عليه وسلم كل معروف صدقة. The Prophet Muhammad sallallahu alayhi wa sallam has said that every act of kindness is charity. Hadith number 2. قال رسول الله صلى الله عليه وسلم إن بين الرجل وبين الشرك والكفر ترك الصلاة. The Prophet Muhammad sallallahu alayhi wa sallam has said that the difference between being the servants of Allah, associating and displeasing, is in leaving the prayer. Hadith number 3. قال رسول الله صلى الله عليه وسلم لا يرحم الله من لا يرحم الناس. The Prophet Muhammad sallallahu alayhi wa sallam has said that if you don't love and respect people, Allah won't love and respect you. Hadith number 4. قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. السلام عليكم ورحمة الله وبركاته. يا من صليت بكل الأنبياء يا من في قلبك رحمة للناس يا من نورت قلوبك بالإسلام يا حبيبي يا شفيعي يا رسول يا أمي وأبي وكيف سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد يا من هديت يا من بجمالك علمت الإحسان يا من نورت قلوبنا بالقرآن يا حبيبي يا شفيعي يا رسول الله بأمي وأبي وكيف سيدي صلاة الله وسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام والهدى
Hadith of this Prophet sallallahu alaihi wasallam told us. قال رسول الله صلى الله عليه وسلم من حدث في أمرنا هذا ما ليس فيه فهو رد. The Prophet sallallahu alaihi wasallam said that if one fears something that is not a religion, it will be destroyed. قال رسول الله صلى الله عليه وسلم من تعلم القرآن وعلمه. Rasulullah sallallahu alaihi wasallam said, the wisdom of you is he who learns the Quran and teaches it. قال Rasulullah sallallahu alaihi wasallam, كل معروف صدقة. The Prophet sallallahu alaihi wasallam said, all the good deeds are charity. قال Rasulullah sallallahu alaihi wasallam, إن من أخيركم أحسنكم خلقا. Rasulullah sallallahu alaihi wasallam said, the best among you are those who have beautiful character. قال رسول الله صلى الله عليه وسلم لا يرحم الله من لا يرحم الناس. Rasulullah sallallahu alaihi wasallam said, Allah will not show mercy to one who does not show mercy to people. قال Rasulullah sallallahu alaihi wasallam من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت. Let him believe in Allah and last day either speak good and remain silent. The Prophet sallallahu alaihi wasallam said, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Dua for the prayers. After takbir, wajjahatu wajhiya lillazi fatara samawati wal arla hanifan muslimaw wa ma ana minal mushrikin inna salati wa nuski wa mahyaya wa mamati lillahi rabbil alamin la sharika lahu wa bizalika umirtu wa ana minal muslimin. In ruku subhana rabbil alim wa bihamdihi. After ruku rabbana lakal hamdu millas samawati minal arli wa mil amashikta min shay'in ba'd. In sujud subhana rabbil a'la wa bihamdihi. Middle sitting rabbi ghfirli warhamni wajburni warfa'ni warzuqni wahdini wa afini. At-tahiyatul mubarakatu salawatu tayyibatu lillahi. Assalamu alayka ayyuhan nabiyyu wa rahmatullahi wa barakatuh. Assalamu alayna wa ala ibadillahi salihin. Ashhadu an la ilaha illallah wa ashhadu anna Muhammadar Rasulullah. Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim wa barik ala Muhammad wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Alam nashrah laka sadrak wa wada'na anka wizrak allazi anqadha dhahrak wa rafa'na laka dhikrak fa inna ma'al usri yusra inna ma'al usri yusra fa iza faragta fansab wa ila rabbika farghab. Sadaqallahu al-alim. Jazakallahu khairan. Wa barakatuh. வானமென பூமியென எல்லாம் மொழிதான். ஏழு கடல் எட்டு திசை
எல்லாம் அவர் வழிதான். வானமென்ன பூமி என்ன எல்லாம் அவர் வழிதான். ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். சொந்தம் பந்தம் இருந்தாலும் தாயும் தந்தையும் காத்தாலும் நண்பன் என்னை அழைத்தாலும் நபியை மறவேனா. பறவையினமாய் நாடானால் ரோஜா பூக்கள் எடுத்து சென்று நபிகள் நடக்கும் பாதையெல்லாம் பாடிய தூவிடுவேன். யா ரசூலனா ஸலாம், யா ஹபீபனா ஸலாம், யா ரசூலனா ஸலாம், யா ஹபீபனா ஸலாம். வானமென்ன பூமி என்ன எல்லாம் அவர் வழிதான். ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். செடியில் ரோஜா இருப்பதனால் செடியே அழகாய் மாறியதே. உள்ளத்தின் நபிகள் இருப்பதனால் உள்ளம் அழகானது. அரபிய நாட்டு அதிபதியாம் உமரே ஹத்தால் தளபதியும் தங்களின் அடிமை என்று வைத்தார் தன்னிலை மலர்ந்திடுவார். யா ரசூலனா ஸலாம், யா ஹபீபனா ஸலாம், யா ரசூலனா ஸலாம், யா ஹபீபனா ஸலாம். வானமென்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான். ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். இறைவன் எனக்கு வரம் கொடுத்தால் நபியே நீங்கள் வருகை தந்தால் நபியின் காதலியாகிடுவேன். நபியின் அருள் பெறுவேன். மதினம் நாடி நான் வருவேன். மதியிலிருந்து அங்கு நான் அழுவேன். மதி தர வருவீர் புழுமதியே மணல் காமல் மாமருந்தே. இறை மாத்திரே மதிரூபரே நலை மறுமையில் விழித்தீர்ப்பியே. இறை மாத்திரே மதிரூபரே நலை மறுமையில் விழித்தீர்ப்பியே. வானமென்ன பூமி என்ன எல்லாம் அவர் ஒளிதான். ஏழு கடல் எட்டு திசை எல்லாம் அவர் வழிதான். فَوْسَطُنَ بِهِ جَمْعًا إِنَّ الْإِنسَانَ لِرَبِّهِ لَكَنُودٌ وَإِنَّهُ عَلَى ذَلِكَ لَشَهِيدٌ وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ أَفَلَا يَعْلَمُ إِذَا بُعْثِرَ مَا فِي الْقُبُورِ وَحُصِّلَ مَا فِي الصُّدُورِ إِنَّ رَبَّهُم بِهِمْ يَوْمَئِذٍ لَخَبِيرٌ. Sadaqallahul Azim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. بكل الأنبياء يا من في قلبك رحمة للناس يا من ألفت قلوبا بالإسلام يا حبيبي يا شفيعي يا رسول الله بأمي وأبي فديتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد
حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد يا من حليت حياتنا بالإيمان يا من بجمالك علمت الإحسان يا من نورت قلوبا بالقرآن يا حبيبي يا شافي يا رسول الله بأمي وأبي فديتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد 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 رحمة للعالمين رحمة للعالمين محمد محمد رحمة للعالمين رحمة للعالمين محمد محمد رحمة للعالمين رحمة للعالمين حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد. Dua before eating. Bismillahirrahmanirrahim. Dua after finishing eating. Alhamdulillahillazi at'amana wa saqana wa jalana minal muslimin. Dua before sleeping. Allahumma bismika amutu wa ahya. When wake up from bed, Alhamdulillahillazi ahyana ba'dama amatana wa ilayhi nushur. When wearing dress, Alhamdulillahillazi qasani hadha sawba warzaqanihi min ghairi hawlin minni wala quwwa. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Jazakallah. So knowledge means, I will conclude with this, knowledge means not mere information. You can stay at home and in the front of a computer, you can learn whatever you are learning here in the madrasa. You can get that information. You can have someone online teaching you Quran. Online someone teaching you so many things. That will not change your character. The reason that you come to madrasa, this is what it called, our beloved Rasul sallallahu alaihi wasallam have taught us, this is the knowledge, it's that you have a spiritual connection with your teacher. It is a duty of the teachers to make sure that the spiritual bond is built and the character is developed with that. So we are human beings, we need to interact with human beings, we need to interact with our teachers. We don't only interact with technologies and then say, okay, my life, no, we cannot do that. We use technology for our need, but our interaction, our output, and we serve human beings. For that, there is a relationship between a teacher and student is very, very important. So, Allah வணக்கங்கள்ல மிக முக்கியமானது தான் அல்லாஹ்வை விளங்குறதுக்கும் இந்த உலக வாழ்க்கையை விளங்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக அறிவை தேடுறது, இல்மை தேடுறது. நாலேஜ் தான் எங்களை ஏனைய படைப்பை விட்டும் அல்லாஹ் கண்ணியமாக சிறப்பாக்கினது. ஒரு அழகான ஒரு ஸ்பீச் ஒன்று ஒரு சின்னர் வந்து சொன்னார். வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மலக்குகளுக்கும் வித்தியாசம். மலக்குகளுக்கு நாலேஜ் இஸ் லிமிட்டட். ஆதமுக்கும் ஆதமுடைய மக்களுக்கும் நாலேஜும் இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் லிமிட்டட்.
எந்த அளவுக்கு அதிகமாக தேட 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 படிக்க 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 புத்திய பயன்படுத்த knowledge அல்லாஹ் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும். மௌலாயா ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா ஹபீபிகா கைரில் ஹல்கி குல்லிஹிம். மௌலாயா ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதன் அலா بك خير الخلق كلهم. Oh my Master, descend peace and blessings countlessly, eternally up. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. Oh my Master, descend peace and blessings countlessly, eternally. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. سورة القارية. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. القارية ما القارئة وما أدراك ما القارئة يوم يكون الناس كالفراش مبثوث وتكون الجبال كالإهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار هامية. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا من صليت بكل الأنبياء، يا من في قلبك رحمة للناس، يا من ألفت قلوبا بالإسلام، يا حبيبي يا شفيعي يا رسول الله بأمي وأبي فتيتك سيدي صلاة والسلام عليك يا نبي حبيب يا محمد أتيت بسلام هدى محمد حبيب يا محمد يا رحمة للعالمين يا محمد يا من هليت حياة للإيمان يا من بجمالك علمت الإحسان يا من نورت قلوبنا بالقرآن يا حبيبي يا شفيعي يا رسول الله بأمي وأبي فتيتك سيدي صلاة والسلام عليك يا نبي حبيب يا محمد أتيت بسلام والهدى محمد حبيب يا محمد يا رحمة للعالمين يا محمد صلى الله على خاتم الأنبياء محمد رحمة للعالمين رحمة للعالمين محمد
رحمة للعالمين محمد محمد رحمة للعالمين رحمة للعالمين حبيب يا محمد أتيت بالسلام والهدى محمد حبيب يا محمد يا رحمة للعالمين يا محمد. السلام عليكم Warahmatullahi wabarakatuh. I am here to deliver some du'as. Dua before eating. Bismillahirrahmanirrahim. Dua after finish eating. Alhamdulillahillazi at'amana wa sakana wa ja'alna minal muslimin. Dua before sleeping. Allahumma bismika amutu wa ahya. Dua after waking. Alhamdulillahillazi ahyana ba'dama amatana wa ilayhi nushur. Dua in evening. Allahumma bika amsayna wa bika asbahna wa bika nahya wa bika namutu wa ilaykal masir. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. يا طيبة يا طيبة يا دار العيان استقنا ليك والهوى نادانا والهوى نادانا يا طيبة يا طيبة يا دار العيان استقنا ليك والهوى نادانا والهوى نادانا لما صار المركب نساني صار الدمع ما جفاني أخذ قلبي ما جيناني يا طيبة يا تيم الولهانا يا تيم الولهانا يا طيبة يا طيبة يا دار العيان استقنا ليك والهوى نادانا والهوى نادانا قبلتي بيت الله صابر ألاني يوما لكن زائر يا ترى هل تراني نازل للابد وتغمرني بأمانة وتغمرني بأمانة يا طيبة يا طيبة يا ذا العيان استغنى ليك والهوى نادانا والهوى نادانا نبينا أغلى أمنياتي أزرق لأمر بهاياتي وابجي ورقص لصلاتي واذكر ربي واتل القرآن واتل القرآن يا طيبة يا طيبة يا دار العيان استقنا ليك والهوى نادانا والهوى نادانا يا طيبة يا طيبة يا دار العيان استقنا ليك والهوى نادانا والهوى نادانا
Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Wa rahmatullahi wa barakatuh. I am going to recite dua before eating. Bismillahir Rahmanir Rahim. After eating, Alhamdulillahillazi at'amana wa saqana wa ja'alana minal muslimin. Before sleeping, Allahumma bismika amutu wa ahya. After sleeping, Alhamdulillahillazi ahyana ba'dama amatana wa ilayhin nusur. Before entering the masjid, Allahumma aftah li abwaab rahmatik. Assalamu alaikum wa rahmatullah. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. Oh my Master, descend peace and blessings countlessly, eternally up. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. Oh my Master, descend peace and blessings countlessly, eternally. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. Oh my Master, descend peace and blessings countlessly, eternally up. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. Oh my Master, descend peace and blessings countlessly, eternally. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. Oh my Master, descend peace and blessings countlessly, eternally up. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. Oh my Master,
studies and peace and blessings countlessly eternally. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. Oh my master, descend peace and blessings countlessly eternally. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل. السلام عليكم ورحمة الله وبركاته. எமது சிறு அழைப்புதல் ஏற்று இங்கே வருகை தந்த அருக்கம் அல்லூரி அவர்களுக்கும் மற்றும் எங்களது பள்ளி தலைவர் அவர்களுக்கும் பழைய முன்னாள் பள்ளி தலைவர் அவர்களுக்கும் உலமாக்களுக்கும் சஜீத் சாஹிப் அவர்களுக்கும் மற்றும் இவை அழைப்பேற்று வந்த பெற்றோர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இது ஒரு பள்ளியை முன்னேற்ற சமயமாக எடுத்த ஒரு முதல் அடிப்படை. இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவை முன்னேற்றி வர்றதுக்காக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு முதல் படியாக நாங்கள் இதை கருதுகிறோம். இன்ஷா அல்லாஹ் இது இன்னும் நாம் சில முடிவுகள் எடுத்திருக்கிறோம். ஹிஃபுல் தஜ்வீத் கிளாஸ்கள் நடத்துறதுக்காக வேண்டி அதில் முதல் படியாக செய்யறதுக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிக்கிறோம். இதுக்கு நமக்கு உதவிய பொருளாலும் முயற்சியாலும் எங்களுக்கு உதவிய அனைவருக்கும் பள்ளி கமிட்டி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. இத்தோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நிறைவுக்கு வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களிலே பல வேலை திட்டங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய பிள்ளைகளை முழுமையாக பயன்பெற செய்யுங்கள். சண்டே கிளாஸஸ் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அஹதியா பாடசாலைகள் ஆங்கில மொழியில் உங்களுடைய பிள்ளைகளை நிர்வாகம் அறிவித்தவுடன் பதிவுகளை மேற்கொண்டு கொள்ளுங்கள். வயது வந்தவர்களுக்கான வகுப்புகளை ஆரம்பிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆசை ஆர்வம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு எங்களுடைய இந்த விழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்த நிர்வாகம், அதே போன்று அஷேக் தையீப் ஹைதர் அலி, எங்களுடைய 2 முஅல்லிமாக்கள் திரைக்கு பின்னால் இருக்கிறார்கள். 2 முஅல்லிமாக்கள் அவர்கள் முழுமையாக பங்களிப்பு செய்தார்கள். முஅல்லிமா நிஹாரா ஜமால்தீன், மைசரா அபூபக்கர் இருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த மஜ்லிஸை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமூக மாற்றத்திற்கான இலட்சியத்தோடு சமூக ஊடகங்களின் ஊடாக சர்வதேசத்தில் வலம் வந்து கொண்டிருக்கும் உங்கள் அபிமான மாற்றம் டிவி. மாற்றம் ஒன்றே மாறாதது. மாறுவோம், மாற்றுவோம்.